ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு CFM டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தம்ப்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க, மேனோ அப்படின்ற ஒரு சிங்கிங் மைக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் தான் நான் வந்து ஸ்பீக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளாரிட்டியான வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட போயா M1 மைக் இருக்குது, ப்ளஸ் நம்ம மொபைலோட அந்த ரெக்கார்டர் மைக்கு, இது மூணுத்தையோட கம்பேரிசனையும் பார்க்க போகிறோம். அதில் மட்டும் இல்லாமல் இந்த மைக்கோட அன்பாக்சிங்கையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கு கிட்ட வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னே தெரியும், மேனோன்லேருந்து AU-A03 அப்படின்ற மாடல் வாங்கியிருக்கோம். இதில் சைடு அண்ட் பேக்கில் அப்படி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் பை பண்ணதுனால பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா. அடுத்தது இது மேட் இன் சைனா ப்ராடக்ட், அதை சொல்லியே ஆகணும். இந்தியா கிடையாது, மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். இந்த வாய்ஸ் ஓவர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கை அப்படியே பாஸ் பண்ணியே நான் போட்டுடுறேன், அதை அப்படியே பார்த்துங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக படிச்சுக்கிங்க, ஏன்னா நீங்கள் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணக்குள்ள இந்த மேனுவல் இல்லைனா இந்த பாக்ஸை பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஒரு பஃபர் கொடுத்துருக்காங்க, இது நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சிங்கிங் பாடுறதுக்கு கொஞ்சம் அந்த சத்தம்லாம் இல்லாமல் வாய்ஸோட எவாபரேட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அப்புறமேல உள்ளார பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது, இந்த பட்ஜெட்டுக்கு இது போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹோல்டர், இது வந்து பார்த்திங்கன்னா மைக் செட் பண்ணுறது. இது நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு உங்களில் இந்த வீடியோலேயே காமிச்சிட்றேன். இது பார்த்திங்கன்னா XLR கேபிள் டு 3.5 mm ஆடியோ கேபிள். அதுக்கு ஒரு கன்வெர்ட்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கன்வெர்ட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அவுட்டு கேட்டுக்கலாம். அது இல்லாமல் அந்த ரோஸ் கலரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை உங்கள் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். அதுமாதிரி தான் நான் வந்து மொபைல் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமேல பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, டேபிள் கிளாம்ப்பு. இது டேபிளில் வச்சு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேலே பாடி எப்படி கொடுத்துருக்காங்க, அது வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் கூடவே பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கொடுக்கல, அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போயா M1 மைக்கோட ஆடியோ ரெக்கார்டாக எடுத்தது பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயா M1 மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி பேசுகிறது அப்படின்னு கண்டென்ட் எனக்கு தெரியல, அதாவது நான் பேசுகிறதுலே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க. அந்த ஆடியோவும் வேணால் ஸ்கிப் பண்ணி அப்படி லைட்டாக பேக்கில் ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க கைஸ். இப்போ அடுத்தது மொபைல் ரெக்கார்டரை பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசியிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போயா M1 காலர் மைக்கில் பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் உள்ள ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து இதாகுது பாருங்கள். முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லில் ஃபுல்லாக எக்கோ அடிக்கும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மைக்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். மைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பேசிகிட்டு இருக்க ஆடியோ உங்களுக்கு கேட்டுட்ருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா டிஜிடெக்கோட
ஒரு மைக் வாங்கியிருந்தேன், அதாவது ப்ளூடூத் மைக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லுக்கு செட் ஆகலை. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒன் ப்ளஸ் யூஸருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்தமாரி ப்ளூடூத் டிவைஸே வாங்காதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு மைக் அதுமாரிலாம் கொஞ்சம் லக்ஸரியாக பார்த்து வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ₹1000 அரௌண்ட் அந்த இதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி கிடையாது. டைப் சியில் வந்து அது வந்து கனெக்ட் ஆகலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமராவை இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் அதில் வந்து பேசி ஆகணும். அப்படி பேசினா தான் உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் மொபைலில் வந்து எடுக்கும். நார்மல் 3.5 ஜாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்க, அப்படி உங்கள் செல்லில் இருந்ததுன்னா இந்தமாரி காலர் மைக்கு M1 மைக்கே யூஸ் பண்ணுங்கள். ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் கிடையாது. இருந்தாலும் அட்வான்ஸாக வந்திருக்க வச்சு அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான அவுட்புட் கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மைக் வந்து பக்காவாக இருந்தது. எனக்கு என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி பேசிகிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வீடியோவில் கண்டினியூஸாக நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியல, டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா நான் திரும்பி அமேசான்லேயே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், அதுக்கு பதிலாக தான் இந்த மைக் வாங்கினேன். இந்த மைக் வாங்கினீங்கன்னா இதேமாரி செட்டப்பில் தான் இனிமேல் பேசலாம் அப்படின்னு இருக்கும். இதுவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும். நம்ம பார்த்திங்கன்னா வீடோட ஹாலில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாய்ஸ் வந்து அதிகமாக வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மைக் வாங்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சிங்கிங் பர்பஸுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். டப்பிங், சிங்கிங் இதுமாரி எல்லா பர்பஸுக்கும் இந்த மைக் வாங்கியிருக்கோம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது சொல்லணும். ஓகே கைஸ், இதோட அவுட்புட் எப்படி இருக்குது, நல்லா இருந்ததுன்னா உங்களோட சஜஷனை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுமாரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். நன்றி கைஸ், மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுபடி பாய். என்ன பாட்டு பாடுறது? காதல் என்றால் அத்தனையும் கனவு, கண்மூடியே வாழ்ந்திடும் உறவு. பெண்கள் என்றால் ஆணை கொள்ளும் நோயானதே. ஐயோ, இந்த இளமையின் தொடக்கம் இன்றே முற்றுப்புள்ளி. அதை சொல்லாமல் சொல்லி நம்மை பைத்தியமாக்கும் பெண்ணை தேடி தொலையாதே. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேணாம் விட்டுருங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அந்த பாட்டை வண்டியும். ஓகே கைஸ், பாய்.